Students, welcome to Rishi Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். புயல் சேதம் ரூபாய் 2000 கோடி தேவை, மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். இதில் சைக்ளோன் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம சைக்ளோன் பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். சைக்ளோனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஈக்வேட்டரல் ரீஜனில் சைக்ளோன் வராது. எதனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கோரிலியஸ் ஃபோர்ஸ் கிடையாது. ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன் வரும். இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால் வரக்கூடியது. இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்துடலாம். சைனா சி அண்டு பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷனில் இதை டைஃபூன் சொல்லுவாங்க, டைஃபூன். தென் வெஸ்ட் இண்டியன் ஐலாண்ட், கரீபியன் சி, அட்லாண்டிக் ஓஷன், இங்கே எல்லாமே வந்து இதை ஹரிக்கேன்னு சொல்லுவாங்க, ஹரிக்கேன். தென் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, சதர்ன் யூஎஸ்ஏ, இங்கே வந்து இதை டொர்னாடோன்னு சொல்லுவாங்க, டொர்னாடோ. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இதை வில்லி வில்லின்னு சொல்லுவாங்க, வில்லி வில்லி ஆஸ்திரேலியா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜனில் வரக்கூடிய சைக்ளோன்ஸுடைய நேம். டெம்பரேட் ரீஜனை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் சைக்ளோன் உருவாகும். இங்கே சைக்ளோன் உருவாகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏர் மாசஸ்னால் உருவாகும். ஏர் மாசஸ்ன்னு சொல்லும்போது வார்ம் ஏர் அண்ட் கோல்டு ஏர், இதோடைய டிஃப்ரென்ஸ்னால இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேட் சைக்ளோன் உருவாகும். ஸோ இந்த நேம் எல்லாம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், அரசமைப்பு சட்டம் மீது விவாதம், மத்திய அரசு ஒப்புதல். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எனாக்ட் ஆகி 75 வருடம் ஆச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் மேலே ஒரு டிபேட் நடத்த போகிறாங்க. இதில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றியும் கான்ஸ்டியூஷனில் வரக்கூடிய சேஞ்சஸ் பற்றியும் டிபேட் நடத்த போகிறாங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டே என்னைக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் 26 ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். தென் முதல்வரின் கணினி தமிழ் விருது டிசம்பர் 31க்குள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த விருது யாருக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா தமிழ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து 2 லட்சம் அண்ட் 1 சவரன் தங்கப்பதக்கம் கொடுக்குறாங்க. இதற்கான வெப்சைட்டும் இதில் கொடுத்துருக்காங்க, தமிழ் வளர்ச்சித்துறை .tn.government.in. இதில் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு கான்ஃபரன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு சென்னையில் நடக்க போகுது. மாற்றுத்திறனாளிகளின் நம்பிக்கை சிறகுகள். இதில் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுடைய ஸ்கீம்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் இவங்களுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கியான் பிரபா. இந்த ஸ்கீம் யாருக்கு பார்த்திங்கன்னா ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, மென்டல் ரிட்டார்டேஷன், மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் பிரகாரம் வொக்கேஷ்னல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் செகண்ட் ஒன், திஷா ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவலில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. தென் நேஷ்னல் லெவலில் ஒரு கேம்பெயின் கொண்டு வந்திருந்தாங்க 2015. இதோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா அக்சசபிள் இந்தியா கேம்பெயின். இதை வந்து சுகம்யா பாரத் அபியான் சொல்லுவாங்க, சுகம்யா பாரத் அபியான். இந்த ஸ்கீம் பிரகாரம் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்காகவே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஏர்போர்ட், இங்கே எல்லாமே வந்து அவங்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அக்சசபிள் இந்தியா கேம்பெயின் 2015 கொண்டு வந்தாங்க. தென் அதே மாதிரி 2016 மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க 2016. இந்த சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு ஆச்சு பார்த்திங்கன்னா 2017 ஏப்ரல் 19. ஸோ இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 5வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். இதில் கொஸ்டின் அவர் பற்றி சொல்லியிருக்காங்க, இதை மட்டும் பார்த்துடலாம். பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் அவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் இந்த கொஸ்டின் அவர் நடக்கும். டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து மினிஸ்டர்ஸ்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி வந்து மினிஸ்டர்ஸை அக்கௌண்டபிள் ஆக்குறது தான் இந்த கொஸ்டின் ஹவருடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெம்பர்ஸ் வந்து மினிஸ்டர்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டார்டு கொஸ்டின், அன்ஸ்டார்டு கொஸ்டின், ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின், சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. பட் லோக்சபா ராஜ்யசபா இதோடைய ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் அவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடக்கும். மெம்பர்ஸ் வந்து மினிஸ்டர்ஸ்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மினிஸ்டர்ஸ் வந்து அக்கௌண்டபிள் ஆக்குவாங்க. பார்லிமெண்ட்டில் மினிஸ்டர்ஸ் அக்கௌண்டபிள் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் அவர். தட் நெக்ஸ்ட் ஒன், நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடிக்காக சபர்மதி ரிப்போர்ட் சிறப்பு காட்சி. ஸோ இந்த சபர்மதி ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம். இந்த ஃபிலிமை வந்து தீரஜ் ஷர்னா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா சபர்மதி எக்ஸ்பிரஸ் 2002 சபர்மதி எக்ஸ்பிரஸ் வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சு. இதில் 59 பேர் இறந்து போயிருந்தாங்க. ஸோ இதோடைய உண்மைத்தனத்தை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய சிறப்பு காட்சி வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற வளாகத்தில். தென் இதில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பற்றி சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எந்த கமிட்டி பார்த்திங்கன்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்க. இதை ரெக்கமெண்டேஷன் பண்ண கமிட்டி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தான் பார்த்திங்கன்னா நிறைய பரிந்துரைகள் பண்ணாங்க. தமிழகத்தில் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரதுக்காக ஒரு கமிட்டி ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த கமிட்டியோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா முருகேசன் கமிட்டி. இதற்காகனா ஒரு புதிய எஜுகேஷன் பாலிசி தமிழகத்தில் கொண்டு வரதுக்காக. இந்த முருகேசன் யார் பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ். தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், சந்தோஷ் கோப்பை. இந்த சந்தோஷ் கோப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ரிலேட்டடான ஒரு விளையாட்டு போட்டி. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இறுதிச் சுற்று நடக்க போகுது. தென் உலக ரேபிட் பிளிட்ஸ் செஸ். இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற போகுது செஸ் போட்டி. தென் சிரியா பற்றி சொல்லியிருக்காங்க. சிரியா பார்டர்ஸ் பார்க்கலாம். சிரியாவோட ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் சி இருக்குது. மெடிட்டரேனியன் சி ஒரு சைடில் இருக்குது. இதோடைய நார்த் சைடில், சிரியாவோடைய நார்த் சைடில் டர்க்கி லொக்கேட்டாக இருக்குது. சிரியாவோடைய சவுத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜோர்டன் லொக்கேட்டாக இருக்குது. சிரியாவோட சவுத்து சைடில். சிரியாவுடைய ஈஸ்ட் சைடில் வந்து ஈராக் லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி சிரியாவுடைய சவுத் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அண்ட் லெபனான் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ சிரியாவுடைய பார்டர் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இருக்குது, லெபனான் இருக்குது, ஜோர்டன், ஈராக், டர்க்கி. அண்ட் எந்த ஓஷன் பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் சி வந்து சிரியாவுடைய ஒரு பார்டராக இருக்குது. ஸோ இதெல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ